student, 12th standard chapter 2ல polar form of complex number. ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எப்படி போலார் ஃபார்ம் பண்ண போறோம். ஓகே, அதை பத்தி நமக்கு இந்த கண்டென்ட் பார்க்க போறோம். பேசிக் இன்ட்ரோடக்ஷன். z ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா நமக்கு என்ன வரும்? போலார் ஃபார்மோட ஜெனரல் ஃபார்ம். ஓகே, ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. அது வேற எப்படி? ஆர் இன்ட்டு சிஎஸ் நேரம் சிஸ் தீட்டா அப்படின்னு சொல்லுவோம். சிஸ் தீட்டா நேரம் சினா காசு ஐ சைன் தீட்டா. ஓகே, காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா அதான் நமக்கு நேரம் ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு சொல்லுவோம். இது ரெண்டும் சேம் தான், எதனா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. ஓகே, ஆல்பா வேல்யூ கண்டுபிடிச்சது tan inverse of y by x. tan inverse of y by x. மாடுலஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் ஆங்கிள் வேல்யூல நெகட்டிவ் டேர்ம்ஸ் டினோட் பண்ண முடியாது. அதுக்கு மாடுலஸ் வேல்யூ நெகட்டிவ் வந்தால் ப்ளஸ்ஸாக தான் எடுத்ததுக்காக அது மாடுலஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். பிரின்சிபல் ஆகும்னா நம்ம தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது ஆல்பா வச்சு தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது நமக்கு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் குவாட்ரண்ட் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனில் கொடுத்துருப்பா நமக்கு நேரம் z ஈக்குவல் டு 2 plus 3y 3i கொஸ்டின் கொடுத்தானா ரியல் பார்ட்டை இமேஜ் பண்ணோம். இது என்ன ஃபார்ம் நமக்கு? ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ, செகண்ட் வேல்யூ ஒய் வேல்யூ. எக்ஸ் ஒய்யும் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா எத்தனை குவாட்ரண்ட் நமக்கு? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா கண்டுபிடிச்சுன்னா நமக்கு தீட்டா ஈக்குவல் டு ஆல்பாக்கு ஈக்குவலா இருக்கும். கொடுத்துரு வேல்யூ எக்ஸும் ஒய்யும் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா நமக்கு தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா. ஓகே, அப்படின்னு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் நம்ம சொல்லணும். ஓகே, செகண்ட் எக்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் -2, ஒய் வந்து பிளஸ்ல இருக்குது. எக்ஸ் நெகட்டிவ் வந்து வேல்யூ, ஒய் வந்து பாசிட்டிவ் இருந்து எத்தனை குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் நமக்கு தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்பான்னு சொல்லுவோம். பை மைனஸ் ஆல்பா. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் குவாட்ரண்ட் வந்து எக்ஸ் நெகட்டிவ், ஒய் டேர்ம்ஸ் நெகட்டிவா இருக்குது. டூ வேல்யூ நெகட்டிவ் டேர்ம்ஸ் இருந்துன்னா தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்ல தீட்டா ஈக்குவல் டு ஆல்பா மைனஸ் பை. ஆல்பா மைனஸ் பை. ஓகே, ஃபோர்த் குவாட்ரண்ட்ல எக்ஸ் மட்டும் பிளஸ் ஒய் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா எத்தனை? தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்பா. ஓகே, இந்த 4 கண்டிஷன் வச்சு நம்ம என்ன வரோம்? தீட்டா வேல்யூ ஃபார்ம் பண்ணி தீட்டா வேல்யூ வந்து இங்கே சப்ஜெக்ட் பண்ணோம் நமக்கு போலார் ஃபார்ம்ல. ஓகேவா, இதுதான் பிரின்சிபல் ஆஃப் ஆர்குமெண்டோட காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் சம் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. ஒரு கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ ஆர்குமெண்ட்ல 2 டைம்ஸ் மல்டிப்ளை இருந்தால் ப்ளஸ் போட்டு தனித்தனி ஆர்குமெண்டா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிவைட் இருந்துச்சுன்னா ஆர்குமெண்ட்ல ஆர்குமெண்டா z1 மைனஸ் ஆர்குமெண்ட் z2ன்னு மைனஸ் பண்ணணும். ஒரு பவர்ல ஆர்குமெண்ட் n இருந்துச்சுன்னா இப்போ z2 இருந்தா 2 இன்டு ஆர்குமெண்ட் ஆஃப் zன்னு சொல்லலாம். 3 இருந்தா 3 இன்டு ஆர்குமெண்ட் ஆஃப் z சொல்லலாம் பவர்ல இருந்தா. ஓகே, இப்போ tan inverse of x minus tan inverse of y equal to tan inverse of x minus y by 1 plus xy நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில பார்த்துருப்போம் இந்த ஃபார்ம்லாம். அதே பிளஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸில் வரும். ஓகே, இதான் நமக்கு என்ன வரும்? போலார் ஃபார்ம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுற ஃபார்முலா, அதோட தீட்டா வேல்யூ கண்டுபிடித்து இது ப்ராப்பர்ட்டி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.